18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். உனக்கு கை காட்டி விட்டால் நீ தப்பித்துக் கொள்வாய் அல்லவா? அவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் உன் தாய் இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன். என் குழந்தைக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிற அவர்கள் யாராக இருந்தாலும் அதை உன் அம்மா நான் முன்கூட்டியே தெரிந்து கொள்வேன். அதை தடுப்பதற்காக முயற்சிகளை செய்தாலும் சில சமயங்களில் சில பிரச்சனைகள் உன்னை சந்தித்துதானே ஆக வேண்டி இருக்கும். அதனால் இந்த பிரச்சனை ஒன்று உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்தேன். என் தங்கமே, கணவனை இழந்த ஒரு பெண் அவள். உன் குடும்பத்தில் இல்லை, சற்று தொலைவில் தான் இருக்கிறாள். ஆனால் எப்பொழுதுமே அவள் கண்ணில் நீ பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எங்கே சென்றாலும் அவளை தாண்டிதான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவளின் பார்வைகள் உனக்கே சில சமயங்களில் வித்தியாசமாக தோன்ற. நம்மை ஏன் இவள் இப்படி பார்க்கிறாள் என்று நீ எத்தனையோ முறை நினைத்திருக்கிறாய். ஆனால் நீ பேச்சு கொடுத்தால் உன்னிடம் தங்கமாக பேசுவாள். பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மயங்கி விடலாம். அந்த அளவிற்கு அவள் பேச்சில் இனிமை இருக்கும். ஆனால் அவளுடைய மனதில் சுத்தம் கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது. மனதில் எந்த எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் கிடையாது. உன்னிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக அல்ல. நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கே உருப்பட போகிறாய் என்று அவள் மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே சற்று கவனமாக இரு. நீ சொல்கின்ற சில ரகசியங்களை எல்லாம் உன்னிடம் இருந்து தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, அவளுக்கு வேறு வேலை இல்லாமல் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாள். உன்னை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கிறாள். நீ இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறாய் என்பதை உன்னை விட அவளுக்கு தான் தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய், எப்போது செய்கிறாய் என்று உன்னையே சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாள். என் குழந்தையே, இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் அல்லவா? என் குழந்தையே, நிச்சயமாக நான் சொல்வதை நீ உணர்ந்திருப்பாய். உனக்கே அது தெரிந்திருக்கும். இனிமேல் ஒருபோதும் அவளிடம் நாம் பேசக்கூடாது, ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய். என் தங்கமே, எதிரியை கூட ஏதாவது ஒரு சமயத்தில் மன்னித்து விடலாம். ஆனால் துரோகியை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. நம்மிடம் நன்றாக பழகிவிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து விட்டு அதன் பின்னால் உன் முதுகில் குத்த தயாராக இருந்து கொண்டிருப்பவர்கள். அதனால் துரோகிகளிடம் இருந்து மட்டும் எப்பொழுதுமே நீ ஒதுங்கி இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய இருக்கின்ற நேரத்தில் அதில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக அவள் தயாராகி கொண்டு இருக்கிறாள். என் தங்கமே, நீ இப்பொழுதே அவளிடம் பேச்சு கொடுப்பதை நிறுத்திவிடு. உன்னை பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லாததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, நீயே ஒரு முறை அவளிடம் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டு பிரச்சனைகளும் வந்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் அதே போலதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீயோ ஒரு முறை அவர் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? இப்பொழுது அது எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, எல்லோருமே மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. சில நல்ல உள்ளங்களும் உன்மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களும் மட்டும் தான் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். சிலர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது, எங்கே முன்னேறிவிட்டால் நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ அவர்களை எல்லாம் மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று பொறாமை எண்ணங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அவளும் அப்படிதான் உன் மீது பொறாமை கொண்டவளாக இருந்து கொண்டிருக்கிறாள்.
உன்னுடைய நிலை என்ன, நீ எப்படி இருக்கிறாய் என்பதை அவள் குடும்பத்தில் அவளுக்கு வேண்டிய குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறாள். ஐயோ, நம் பிள்ளைகள் நன்றாக இல்லையே, இவன் மட்டும் எப்படி நன்றாக இருந்து கொண்டிருக்கிறான், இவருக்கு மட்டும் வாழ்க்கையில் எப்படி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பற்றியே சிந்தித்து நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவள் வாய்க்குள் எப்பொழுதுமே சபித்து கொண்டே இருக்கிறாள். நீ தூரமாக வரும்பொழுது உன்னை சபித்து விட்டு உன்கிட்டே வந்தவுடன் ஒன்றுமே தெரியாதது போல நல்ல பிள்ளை போல உன்னிடம் பேசி சிரிக்கின்றாள். என் தங்கமே, உன் அம்மா கை காட்டுவதை விடுத்து நான் உனக்கு நேரடியாகவே சொல்லிவிட்டேன் யார் என்பதை. நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே. ஏராள பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் அவரால். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. உன் குடும்பத்தில் இன்று இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அவள் மட்டுமே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, சிலருக்கு குடும்பத்துக்குள்ளேயே இது போன்ற நபர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. என் குழந்தையே, நீ அவர்களினுடைய குணங்களை வைத்து யார் என்று அதை தனியாக அறிந்து புரிந்து கொள். உன் தாயானவள் நான் யார் என்று மட்டும்தான் உன்னிடம் சொல்ல முடியும். எப்பேற்பட்டவள் என்றுதான் சொல்ல முடியும். அது யார், எப்பேற்பட்டவள் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் யார் என்பதை நன்றாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதை வைத்தே நீ கணித்துக்கொள். எப்பொழுதுமே இது போன்றவர்களிடம் நீ நன்றாக இருக்கிறாய் என்று வெளிப்படுத்தாதே. நீ நன்றாக இருக்கிறாய் என்று சொன்னாலே அவர்கள் மனதிற்குள் வேதனை எழுந்து விடுகிறது. நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு உன்னுடைய நல்ல நிலைமையை ஏற்றுக்கொள்ள கூடிய மனப்பக்குவம் எப்படி வரும்? என் தங்கமே, அவர்களிடம் இருந்து நீ சூட்சுமமாக இனிமேல் தப்பித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக சில வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள். என் குழந்தையே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி உன்னை சார்ந்தவர்களிடம் எல்லாம் நன்றாக புரிய வைத்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திவிடு. ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் இல்லத்தில் பூகம்பம் வெடிக்க தயாராக இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் நீ அவரிடம் பேசிய விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதை மற்றவரிடம் சொல்லி தேவையில்லாத சண்டைகளை மூட்டிவிட தயாராக நின்று கொண்டிருக்கிறார். அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய ரகசியங்களை ரகசியமாகவே நீ பாதுகாத்து வைத்திருந்தால் போதும். யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது. ஏனென்றால் அதுவே ரகசியமாக இருக்கும் பொழுது நீ மற்றவர்களிடம் சொன்னால் அது ரகசியமாக இருக்காது, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்ற நபர்களால் இதுபோல் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று சூனிய புக்தி கொண்ட நபர்களால் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் ஏற்படாது. உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து நிற்பேன் என்பதை மறந்து விடாதே. அவர்கள் என்னதான் செய்ய நினைத்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு பாதுகாவலாக இருப்பவள் உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள போகிறாய். என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்த நினைத்த அவளை நான் விட்டு வைக்க மாட்டேன். தகுந்த பாடத்தினை நிச்சயமாக புகட்டி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நபர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாம் தான் இப்படி தனிமையில் வாடுகிறோம், அவராவது நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற குணங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் தனிமையிலே இருந்து நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பார் என்பதை உன் அம்மா உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் தங்கமே,
மனமே வருத்தப்படாதே, கலக்கப்படாதே. இவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எடுபடாமல் போகும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு, யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எல்லாம் கடந்து போகும் என்று நினைத்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். இவள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நினைப்பு உனக்குள் இருக்கும் பொழுது, நீ அவள் முன்னால் உன் செயலில் காட்டும் பொழுது வாயடைத்து போய்விடுவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டு தெளிவாக நடைபோடு. என் தங்கமே, நிச்சயமாக நாம் என்ன செய்தாலும் குறை சொல்வதற்கு சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இவர்களை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றி பாதையையும் உன்னுடைய வெற்றி பயணத்தையும் உன்னுடைய ஆசையையும் நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு. உன் அம்மா உன்னோடு துணையாக நிற்பேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு. வேண்டாம். அம்மா எனக்கு பதிலாக உனக்கு காவலாக இன்னொருவரை நிறுத்திவிட்டு தான் செல்கிறேன். அவர் யார் என்றும் அவர் உனக்கு எப்பேற்பட்ட உதவிகளை செய்ய போகிறார் என்றும் உன் வராகி அம்மா நான் எங்கே செல்ல போகிறேன் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உன்னுடைய துரோகியை பழிவாங்க செல்கிறேன். அவரின் இல்லத்திற்கு நான் இப்பொழுது புறப்பட்டு விட்டேன். என் குழந்தையே, அவரினுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் அம்மா எனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. இந்த வராகியானவள் எத்தனையோ முறை நான் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்பதாக இல்லை. அதை விடுத்து என் குழந்தை உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று பில்லி சூனியம் ஏவல்களை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன் வாழ்க்கையை எப்படியேனும் அழித்துவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் மனதிற்குள் எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. உன் தாயானவளுக்கு இது தெரிந்துவிட்ட பிறகும் நான் இப்படியே அதை விட்டுவிட முடியாது அல்லவா? நான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை. என்னை ஒருபோதும் அவர்கள் மதிக்கவும் இல்லை. என்னுடைய அன்பினை நான் அவர்களுக்கு முதலில் கொடுத்து பார்த்தேன். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது உன்னுடைய வருங்கால சந்ததியை பாதிக்கும். உன்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக இதனால் மிக பெரிய பாதிப்பினை அடைவார்கள் என்று நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன். ஆனால் அது அவர்களுக்கு புரியவில்லை. அடுத்ததாக சிறு கோபத்தோடு சில எச்சரிக்கை விடுத்தேன். நீ இப்படி செய்தால் நான் உனக்கு தண்டனைகள் வழங்குவேன் என்று. ஆனால் அதையும் அவர்களுக்கு புரியவில்லை. இப்பொழுது எல்லாவற்றையும் மீறி அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். இனிமேல் அவர்களை அத்தனை எளிதாக நாம் விட்டுவிட முடியாது அல்லவா? நிச்சயமாக இனி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியான நேரத்தில் கொடுத்துவிட வேண்டும் இல்லையா? இல்லை என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் நிறைவேற்ற துடித்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த வராகி உன்னோடு துணை நிற்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. இந்த வராகி எத்தனை சக்தி படைத்தவள் என்பதை அவர்கள் உணரவும் இல்லை. இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ கண்கூடாக காணதான் போகிறாய். பொறுமை காத்தாலே அதற்கு காரணம் என்னவென்று என் குழந்தை தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக தான் இத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீயே எதிர்பார்க்காத வகையில் இருக்கும். அம்மா இந்த அளவிற்கு இவர்களுக்கு தண்டனைகள் வேண்டாம் என்று நிச்சயமாக நீயே என்னிடம் கேட்கின்ற அளவிற்கு தான் அவர்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் நடக்கப் போகிறது. மற்றவர்கள் மீது சிறிது அளவு கூட இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட இவர்களுக்கு மட்டும் நான் இனி இரக்கம் காட்டுவதாக இல்லை. அதனால் எந்த பலனும் இல்லை. நான் சொல்வதை எதையுமே அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. அதனால் இனி அவர்களுக்கு தரமான சம்பவம் ஒன்று வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையை வேதனைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையின் உடைமைகளை அவர்கள் பறிக்கவும் அங்கே தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். என் குழந்தையின் உடைமைகளை பறித்து என் பிள்ளையை நிர்கதியாக நிற்க வைக்க அங்கே முயற்சிகள் நடக்கிறது. அவர்கள்
முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. என் குழந்தை பதற்றத்தோடு அம்மாவிடம் ஓடோடி வந்து, அம்மா தாயே, எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாயா? இப்படி என்னை வாழ்க்கையில் வேதனைக்கு ஆளாக்கி விட்டார்கள் அவர்கள். அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று என் குழந்தை அடைந்த மனக்கவலைக்கு தான் இன்று நல்ல செய்தி வந்திருக்கிறது. நான் அதனால்தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். நீ அம்மா உன்னிடத்தில் இல்லை என்று நினைத்து வருந்த வேண்டாம். நான் எனக்கு பதிலாக உன் இல்லத்தில் உனக்கு காவலாக நிற்க போகிறவர் யார் என்றும் உனக்கு சொல்கிறேன். அவர்கள் உன்னுடைய குல தெய்வம்தான். இன்று அவர்கள்தான் உனக்கு காவலாக நிற்க போகிறார்கள். என்றுமே உன்னுடைய வீட்டின் நிலைவாசலில் அவர்கள் உனக்கு காவலாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும் அங்கேயேதான் நின்று கொண்டிருப்பேன். இன்று அவர்களுக்கு உன் மீது அதிக கவனத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நான் இங்கு இருக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள். நான் என் பிள்ளைக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுக்க இங்கிருந்து புறப்படுகிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் இங்கிருந்து இன்று சென்றுதான் ஆக வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல வழியை நான் காட்ட வேண்டும். இல்லை என்றால் என் குழந்தைகள் மேலும் மேலும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். அதை செய்வதற்கு அந்த துரோகிகள் தயங்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன். என் தங்கமே, நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நல்ல தொடக்கங்கள் ஏற்படும். இந்த வராகியின் துணை கொண்டு என் பிள்ளை உன்னுடைய துரோகியை நீ நிச்சயமாக வீழ்த்துவாய். அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் உனக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் பக்கம் நியாயம் எதுவும் இல்லை. உன் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை அவர்கள் பறிக்க நினைக்கிறார்கள். உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பறித்து விட்டால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். என் தங்கமே, இனிமேல் அவர்களின் எண்ணங்கள் எதுவும் ஈடேறாது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை இவை எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது. இனி இந்த தாயானவளை நம்பிக்கையோடு நீ என்றுமே கைதொழுந்தால் போதும். தங்கமே, நீ அவர்களை பார்த்து பயப்படுவதால் தான் அவர்கள் உனக்கு இது போன்ற காரியங்களையும் இது போன்ற விஷயங்களையும் செய்து உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் பக்கம் நியாயம் இருக்கின்ற பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய்? நேர்மையான வழியில் நீ நிச்சயமாக அதனை மீட்டெடுக்க போகிறாய். அதற்கு உன் அம்மா நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். பயம் ஒருவர் மீது உனக்கு வந்துவிட்டது என்றால் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. மற்றவர்களினுடைய பலவீனத்தை கண்டறிந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவோருக்கு நீயே காரணமாக இருக்கக்கூடாது. தைரியம் என்ற ஒன்று மனதிற்குள் இல்லாவிட்டால் கூட வெளியில் நீ எப்பொழுதும் தைரியமாக இருப்பது போன்றுதான் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு எப்பொழுதும் பயத்தை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. நீ பயந்தது போல் அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தால் அவர்கள் உன்னை மிகவும் சுலபமாக ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள். உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தினை ஒழித்து தைரியத்தோடு இந்த வராகி என் குழந்தையாக நீ வெற்றி நடை போட வேண்டும். எங்கே சென்றால் உனக்கு இதற்கான பலன் கிடைக்குமோ அந்த வழியினை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என் குழந்தை என்னிடம் சொல்லியதோடு நீ அப்படியே அங்கே அமர்ந்து விடாதே. எழுந்திரு என் குழந்தையே. நாளைய விடியலில் என் பிள்ளை இதற்கான தீர்வினை தேடி நீ செல்ல போகிறாய். எங்கே சென்றால் உனக்கு இதற்கான தீர்வு கிடைக்குமோ அந்த இடத்தை நோக்கி நீ செல்ல வேண்டும். உனக்கு நிச்சயமாக அங்கே மிகப்பெரிய உதவி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. யாரும் இங்கு யாரையும் வைத்து தன்னுடைய குற்றத்தினை சரியானது என்று நிரூபிக்க முடியாது. அவர்களுக்கு ஆள் இருக்கின்றார்கள், அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே. நீதியும் நேர்மையும் இருக்கும் வரை நிச்சயமாக இது போன்ற அநீதிகளை செய்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தோற்றுதான் போக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என நீ நினைக்க வேண்டும். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் அதனை நடத்த போகிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு என் குழந்தை உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை பயங்களையும் தூக்கி
எறிந்து நான் உன்னை எதிர பிறந்தவள் என்று மனதைரியத்தோடு என் பிள்ளை நீ நிற்க வேண்டும். என்னுடைய உடைமைகளை என்னால் காப்பாற்ற முடியும் என்ற தைரியம் உனக்குள் வர வேண்டும். அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் புகட்டுவேன். இனிமேல் நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை சரியாக செய்துவிட்டால் போதும். இந்த வெற்றி உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வராகி என் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதை இனி உன் வாழ்க்கையில் நீ நிதர்சனமான உண்மையாக காணப்போகிறாய். நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வராகியின் அன்பினை நிச்சயமாக நீ முழுமையாக ஏற்றுக்கொண்ட குழந்தையாகவும் உன்னுடைய அன்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்ட இந்த தாயானவள் நான் வராகி என்பதையும் நீ உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது. என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் பொழுது யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். இனிமேல் அவர்கள் எண்ணங்கள் எதுவும் ஈடேறாது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை என் செல்ல தங்க பிள்ளையே, இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். அதை உன்னிடம் சொல்வதற்காக தான் உன் அன்னை இவ்வளவு நேரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. அது என்ன பிரச்சனை, அது எப்படிப்பட்ட பிரச்சனை, அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உன் அன்னை நான் சொல்கிறேன். அதே போல என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று அன்னை சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களையும் எல்லோர் முன்னாடியும் அத்தனை எளிதாக அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியாது என்பதுதான். உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. என் தங்கமே, இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தையை மற்றவர்களிடம் பேசினால் அவர்கள் உன் வாழ்க்கை துணையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா? அதனால்தான் அன்னை உன்னிடம் தனிமையில் இதை கேட்க சொல்லி இருக்கிறேன். என் தங்கமே, எத்தனைதான் கோபம் உனக்கு உன் உறவு மீது இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களை பற்றி இப்படி பேசினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? இதனால் உனக்கு அங்கு மனவேதனைகள் தான் ஏற்படும் அல்லவா? இப்பொழுது நான் உனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து விட்டேன். அதை நீ மற்றவர்களுக்கு முன் வெளிப்படுத்தாமல் நீ தனிமையில் கேட்டால் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதற்காக தான் அம்மா சொல்கிறேன். என் தங்க பிள்ளையே, இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த பிரச்சனையில் இருந்து நான் எப்பொழுது தெளிவை பெறுவேன் என்று என் பிள்ளை நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா? அந்த நாட்களை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாக தான் இருக்கிறது. இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது தான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள். என் தங்கமே, இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிறது. இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான்
உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. உனக்கான உரிமையை பெற்று கொடுப்பதில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருக்கின்றாய். ஆனால் இதனை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபொழுதும் உன்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்களுடைய எண்ணம் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று உன்னால் இப்பொழுதுமே சரியாக யூகிக்க முடியவில்லை. ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரியென்று தோன்றினால் சிறிது நேரத்திலே நான் சொல்வது தவறு என்று சொல்கிறார்கள். இது போன்றுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தானே வேண்டும். இதையெல்லாம் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என் தங்க பிள்ளையே, இந்த செயல்கள் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உன் அன்னைக்கு தெரியும். பொதுவாக வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு நன்கு தெரியும். என் தங்கமே, வாழ்க்கை துணை என்றால் அவர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எத்தனைதான் நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவருடைய செயல்கள் நம்பிக்கை இல்லாத வண்ணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. என்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவோ அதனை தாங்கிக் கொள்ளவோ முடியாமல் தான் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படிதான் நடக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாமே ஒரே நொடியில் இந்த அம்மா தீர்த்து வைக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, என்னை வேண்டியவருக்கும் உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிக பெரிய அளவில் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாகி போகப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதற்கு ஒரே ஒரு காரணம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகம் என்ற ஒன்றுதான். யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு என்று ஒன்றை வைத்து விட்டால் பிறகு அவர்களின் மீது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது. என்னவாக இருந்தாலும் அதனை பேசி மட்டுமே தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதிற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றை பேசிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கையை அங்கே முடித்துவிடும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய வாழ்க்கை அல்லவா? எத்தனையோ பேர் ஏசினாலும் பேசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை கொண்டு அஸ்திவாரமாக போட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தானே இருக்கிறது. அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும் என்ற பண்பிலிருந்து நீ ஒருபோதும் விலகிவிடக் கூடாது என் தங்கமே. என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. சந்தேகங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது. அதற்கு காரணம்
என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள்தான் முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகின்றது. அதனால்தான் என் மனதில் சந்தேகம் என்று ஒன்று இன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணம் இன்னும் சில நேரங்களில் ஈடேற போகின்றது. நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகின்றது. பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு, உண்மையான அன்பு என்ற ஒன்று யாரிடத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பக்கத்தை காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்ற கொடிய நோய்தான் என்பதை உணர்ந்து கொள். இந்த சந்தேகம் என்ற ஒன்றை உன் வாழ்வில் இருந்து எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும். சந்தேகம் என்ற ஒன்று இருப்பதினாலேதான் பல பேரினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விலகி நிற்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்க போகின்ற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்கள் என்னவென்பதை தெரியாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. என் தங்கமே, அவர்கள் அமைதியாக இருப்பதனால், அவர்களுக்கும் நீ சேர்த்து வைத்து பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள். என் தங்கமே, நரம்பில்லாத நாக்கு அல்லவா, என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். என் தங்கமே, இதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை பெறத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறத்தான் போகின்றது. நண்பு பிள்ளையே, உன் தாயானவளுக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் விடுத்து நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற வேண்டும் என்பதுதான். எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பது இந்த வராகியானவள் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.